அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். நம்முடைய பல நாள் தேவைகள், ஆசைகள் நிமிடத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் எம்முடைய கஷ்டங்கள், கவலைகளை போக்கக்கூடிய சிறந்த திருக்குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கின்றீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மன வேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் ஆமீன் என்று கூறுங்கள். இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, உலக வாழ்க்கையில் நம்மில் நிறைய சகோதர சகோதரிகள் கூறுகின்றார்கள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல சோதனைகள் என்று எம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடயம் எம்முடைய மனதில் இருக்கும். அப்படியான விடயங்கள் நீங்க அல்லாஹ்விடம் பல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்து பல துஆக்களை கேட்கின்றோம். இந்த ஒரு வசனம் திருக்குர்ஆனினுடைய வசனம். இன்னும் கூறப்போனால் நமக்கு பல விடயங்களில் இன்னும் பல தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய சிறந்த வசனம். இன்னும் கூறப்போனால் நாம் நிறைய பேர் பலனடைந்த, பலருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துஆ செய்ய கூறுகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துஆ கேட்பேனோ அதே போலவே என்னுடைய துஆவில் உங்களையும் நான் சேர்த்து கொள்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோடு உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். பல அமல்களை செய்தாலும் சரி, அந்த அமல்களோடு சேர்த்து இந்த ஒரு அமலையும் இன்ஷா அல்லாஹ் சேர்த்து செய்து பாருங்கள். அல்லாஹ் மின்னல் வேகத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நிறைய பலன்களை கொண்ட திருக்குர்ஆனினுடைய வசனம் இது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஏனென்றால் நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் அதில் ஈமான் இருக்கின்றதா என்று தான் பார்க்கின்றான். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த ஒரு அமலை செய்கின்றோமா எனும் எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அதனால் நிச்சயமாக சந்தேகம் கொள்ளாதீர்கள். நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையுடன், உறுதியுடன், ஈமானுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை, மிக மிக இலகுவான ஒரு அமல், நம் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைத்தே தீரும் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். இது ஒரு நபி ஓதிய ஒரு திக்ர். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை கபூல் செய்தான். இன்னும் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தான். அப்படியான இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நாம் தினமும் ஓதி வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விருப்பமானதை அல்லாஹ் நடாத்தி காட்டுவான். இன்னும் நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் நமக்கு தீர்ப்பான். அப்படியான அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவான். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழியை நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை ஓதுங்கள். இன்னும் பிடித்த திருமணம் நடைபெற வேண்டும், பல தேவைகள் எனக்கு இருக்கின்றது, அவசர தேவைகள் இருக்கின்றது, அப்படி என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையுடன் இன்றிலிருந்தே ஓதத் தொடங்குங்கள். உங்களில் நிறைய பேருக்கு இந்த அமல் தெரிந்திருக்கும். ஆனால் இதன் முழுமையான பலன்களை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அதனால் இந்த ஒரு அமலை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த அமலின் பலன் அவ்வளவு பெரிய பலன்.
எம்முடைய வாழ்க்கையை நிமிடத்தில் புரட்டி போடக்கூடிய ஒரு அமல். இன்னும் கூறப்போனால் பல நாள் துஆக்களை நமக்கு நிமிடத்தில் கபூலாக்கக்கூடிய ஒரு திருக்குர்ஆனினுடைய வசனம். நம்முடைய கவலைகள் தீராத கண்ணீரோடு இருக்கின்றோம். இன்னும் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கின்றேன். தினமும் நான் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்விடம் கையேந்தி கொண்டு தான் இருக்கின்றேன் என்று கூறுபவர்கள் இந்த பிரச்சனைகளை நீக்குவதற்காக வேண்டி நியத்து வைத்து இந்த ஒரு அமலை செய்யுங்கள். அல்லாஹ் அந்த கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாக இந்த அமல் காணப்படுகின்றது. அந்த கவலைகளை போக்கக்கூடிய ஒரு வசனம். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். இன்னும் நம்முடைய சோதனைகள் நீங்கி நமக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு வசனத்தில் இருக்கின்றது. இன்னும் கடுமையான நோய் நமக்கு இருக்கின்றது என்றால் அந்த நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். நமக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து மஹ்ரிப் தொழுகையை தொழுதுவிட்டு வேறு அமல்கள் நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த அமலை செய்து முடித்து விடுங்கள். அதே அமர்வில் அமர்ந்து முதலாவது விடயம் இஸ்திஃபார் ஓதுங்கள். இஸ்திஃபார் எனும் போது நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்து அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளுக்காக நெருங்கும் போது அல்லாஹ் அந்த தௌபாவையும் ஏற்றுக்கொண்டு தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான். அதனால் அல்லாஹ் இஸ்திஃபார் செய்வதனை விரும்புகின்றான். நாம் செய்த பாவங்கள் நினைவில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இஸ்திஃபார் செய்வது நம் வாழ்வில் பல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல். முதலாவது விடயம் இஸ்திஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் எனும் அந்த ஒரு வார்த்தை இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து தொடர்ந்து ஓதுங்கள். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று பொருள் உணர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் எனும் இந்த ஒரு இஸ்திஃபாரை செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் எனும் இஸ்திஃபாரையும் நீங்கள் ஓதலாம். அலீம் என்பது அல்லாஹ்வின் ஒரு பெயர். அதனையும் சேர்த்து நாம் ஓதுவது மிகவும் சிறப்பானதாக காணப்படும். இல்லை, நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும் கூறுகிறேன் என்றால் அதையும் கூறிக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது சலவாத்து ஓதுவது. சலவாத்து என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை வேண்டி இன்னும் அவர்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்விடம் நாம் துஆக்களை கேட்கும் போது அந்த துஆவை அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அந்த துஆ கபூலாக இந்த சலவாத்து நமக்கு மிக மிக பலனளிக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிந்த சலவாத்து, நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சலவாத்து தரூதே இப்ராஹிம் சலவாத்து. அப்படி இல்லை, அது மிகவும் பெரிதாக இருக்கும் என்று கூறுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் சிறிய செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதனை ஓதிவிட்டுத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஓதப் போகின்றோம். இந்த ஒரு துஆவை திக்ரை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய காரியங்களை நடாத்தி காட்டுகின்றான். இந்த ஒரு துஆ எந்த நபி ஓதியது என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். இந்த ஒரு வசனம் திருக்குர்ஆனில் சூரா சாத் 35வது வசனமாக இருக்கின்றது. சூரா சாத் 38வது சூறாவாக அல் குர்ஆனில் இடம்பெறுகின்றது. இதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள் என்றால் ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்டல் வஹாப். ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்டல் வஹாப். ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்டல் வஹாப். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்புறத்திலிருந்து மகத்தான அருட்கொடைகளை வழங்குவாயாக. ஏனென்றால் நீ பெரும் கொடையாளனாவாய். மிக மிக இலகுவான ஒரு துஆ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திஃபார் கேட்டுத்தான் இந்த ஒரு துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதுவும் எவருக்கும் எனக்கு பின்
எவருக்கும் அடைய முடியாத ஆட்சியை எனக்கு கொடு யா அல்லாஹ், நீயே பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு அவர் விரும்பிய ஆட்சியையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு காற்றையும் வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அது மட்டுமல்லாமல் அந்த காற்றானது அவர்கள் போகும் இடங்களுக்கெல்லாம் அவர்களை சௌகரியமாக சுமந்து சென்றது. அல்லாஹ் அடுத்த வசனத்திலேயே கூறுகின்றான், ஆகவே அல்லாஹ் இந்த துஆவை அங்கீகரித்தான். ஏனென்றால் பல நபிமார்கள் கேட்ட துஆக்களில் முதலாவது சொல்லே ரப்பி, என்னுடைய ரப்பி என்று துஆ கபூலாகக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு தான் துஆ ஆரம்பிக்கப்படுகின்றது. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை குறைந்தபட்சமாக 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இலகுவான அமல்தான். இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதுங்கள். ஏனென்றால் இதில் ரப்பி எனும் துஆ கபூலாகக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளது. அடுத்து முல்கன் எனும் அல்லாஹ்வின் ஒரு பெயர், வஹாப் என்பதும் ஒரு திருநாமம். ஆகவே இந்த பெயர்களை அடக்கிய இந்த துஆவை 100 முறை ஓதுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்களினம், பறவைகள், விலங்குகள், காற்று என்று எல்லாவற்றையும் ஆட்சி செய்தார்கள். இப்படியாக எல்லா ஆட்சியையும் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த ஒரு துஆவை நியத்து வைத்து நம்முடைய தேவைகளுக்காக ஓதும் போது அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருகின்றான். இன்னும் செல்வத்தையும் அதில் பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். இவ்வாறாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய சிறந்த ஒரு துஆ. முதலாவதாக இஸ்திக்ஃபார் ஓதுகின்றோம், இரண்டாவதாக ஸலவாத்து ஓதுகின்றோம். அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவை நாம் ஓதுகின்றோம். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய துஆக்களை அதிகப்படுத்தி கேளுங்கள். ஏனென்றால் சஜிதா என்பது நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் சஜிதாவில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். எம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு இடமாகவும் சஜிதா காணப்படுகின்றது. இந்த இடத்தில் உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றாலும் அழுகை வருவது போல் பாவனை செய்தாவது துஆ கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம். ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.